Hi students, this is Z Lakshmi here. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லிமிட் ஸ்டேட் டிசைன் ஆஃப் காலம்ஸ். அதில் ஆல்ரெடி 2 ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் ரைட் now we are going to discuss about the third problem is concerned. An RCC short column of size 400 mm cross 500 mm. So this is not a circular column. லாஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்த்தது சர்க்குலர் காலம் ஒன்று பார்த்தோம், ஸ்கொயர் காலம் ஒன்று பார்த்தோம். பட் திஸ் இஸ் தி வாட் யூ கால் இட்ஸ் நாட் அ சர்க்குலர் காலம், இட்ஸ் நாட் அ ஸ்கொயர் காலம். சின்ஸ் வேல்யூ வந்து 400 × 500 இருக்கனால இது ரெக்டாங்குலர் காலம் தான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். பட் இட்ஸ் அ ரெக்டாங்குலர் காலம். இஸ் கேரிங் அ ஃபேக்டர்ட் லோட் ஆஃப் 300 kN. Design the column assuming E minimum is less than 0.05 D. Use M25 grade of concrete and Fe 4 and 5 steel. Okay, so here base is equal to 400 and depth is equal to 500 னு தெரிஞ்சிருச்சு. and the factored load தெரிஞ்சாச்சு. factored load is given in kilonewton. அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது 10 to the power of 3 இது ஆக்சுவலி 10 to the power of 3 நியூட்டன். ஓகே, ஸோ கிலோ நியூட்டன்லேருந்து நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கிலோ நியூட்டன்லேருந்து நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை பை 1000. okay, okay, so multiply by 1000. next இதில் so since it is given and that is E minimum should be less than 0.05 D. இது யூஷுவல் தான், எப்போவுமே வந்து இந்த கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க. that is E minimum should be less than 0.05 Dங்கிறது. and M25 தெரிஞ்சிருச்சு, Fe 4 and 5னு சொல்லியாச்சு. நம்ம யூஷுவலாக ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா, that is called PU is equal to ultimate load find out பண்ண ஒரு ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ராப்ளமில் நம்ம காலமை ஹோல் ஆர் டிசைன் பண்ணணும். because அவங்க they have given an ultimate load and cross section of the beam கொடுத்தாச்சு. so for that given cross section beam for a particular load க்கு how much amount of steel rod, that is lateral reinforcement சரி longitudinal reinforcement நம்ம இப்போ டிசைன் பண்ணணும். lateral reinforcementனா என்னன்னு கேட்டிங்கன்னா, see vertically இருக்கு இல்லையா, see 3 different columns are given here. இது circular column, this is a square column, இது rectangular column, isn't it? so in such cases அந்த vertically நிக்குது இல்லையாமா, இதெல்லாமே 1 2 3 4 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா longitudinal barsனு சொல்கிறோம். இந்த ஹரிசாண்டலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரலாக இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் கால்டு, இது வந்து என்னது இதுதான் வந்து லேட்ரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். லேட்ரல் ஹைட்டாக நிற்குதுல, தட் இஸ் வேர்ட்டிக்கலாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து longitudinal reinforcement. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா lateral reinforcement. similarly like this இதெல்லாமே என்ன lateral reinforcement. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன டிசைன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம longitudinal reinforcement டிசைன் பண்ணணும், lateral reinforcement டிசைன் பண்ணணும். longitudinal reinforcement before get into that நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு காலமில் ஹோல் ஏரியானா that is gross ஏரியானா AG. ஓகே, this is AG. gross area na AG. ASC na area of steel in compression. okay, அடுத்தது area of concrete. இப்போ ஒரு கான்க்ரீட்னா ஒரு காலம்னா அதில் கான்க்ரீட்டும் இருக்கும் ஸ்டீலும் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டீல் இருக்குது கான்க்ரீட் இருக்குது, ரெண்டுத்தையுமே சேர்ந்தாதான் கிடைக்கிறது வந்து கிராஸ் ஏரியா, தட் இஸ் ஏஜி. இப்போ நமக்கு கிராஸ் ஏரியா மட்டும்தான் தெரியும், ஏரியா ஆஃப் கான்க்ரீட்டும் தெரியாது, ஏரியா ஆஃப் ஸ்டீலும் தெரியாது. got it? ஸோ இன் சச் கேசஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க, தட் இஸ் PU is equal to 0.4 FCK into AC plus 0.67 FY into ASC. இது வந்து this is for concrete and this is for steelனு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு FCK தெரியும், FY தெரியும், AC ஏரியா ஆஃப் கான்க்ரீட் தெரியாது, ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் காலம்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், கிராஸ் தெரியுமா, ஸோ ஏரியா ஆஃப் ஏசி, இது வந்து ஏசி, ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஜி மைனஸ் ஏஎஸ்சி. நமக்கு கிராஸ் ஏரியா தெரியும், அதை வச்சு ஏரியா ஆஃப் கான்க்ரீட் கண்டுபிடிக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஎஸ்சியில் நமக்கு வேல்யூ கிடைக்கும். இங்கே பாருங்கள்,
ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் வந்து 400 into 500 400 into 500 மைனஸ் ஏஎஸ்சி தான் நமக்கு தெரியாது ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 220 இதர் இஸ் 2 into 10 to the power of 6 இது எப்படி சொல்லலாம்னா 2 into 10 to the power of 6ன்னு சொல்லலாம் இன்ட்டு ஏஎஸ்சின்னு தெரிஞ்சிருச்சு ஓகேயா ஸோ இது என்ன இது இப்போ இதோட வேல்யூன்னு கேட்டிங்கன்னா விச் இஸ் ஈக்குவலன் டு ஏஎஸ்சி தட் இஸ் ஏஎஸ்சி சொல்ல முடியாது ஏரியா ஆஃப் கான்க்ரீட் இஸ் ஈக்குவல் டு 2 into 10 to the power of 6 இல்லையா ஸோ இப்போ வந்து ஏசியோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஎஸ்சியில் கிடச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாக அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா லைக் பியூ இஸ் ஈக்குவல் டு 0.46 FCK இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அல்டிமேட் தெரியும் லோடு தெரியும் நம்ம கொடுத்துருக்காங்க 0.4 FCK என்னது 25 ஓகே இப்போ ஏசி தான் இந்த வேல்யூ ஏசி இஸ் ஈக்குவல் டு வாட் லைக் ஏசி இஸ் ஈக்குவல் டு 2 into 10 to the power of 6 into ஏஎஸ்சி அது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 0.67 இங்கே வந்துருச்சு இன்ட்டு எஃப்ஒய் வந்து 0.415 ஏஎஸ்சி தெரியாது ஸோ கீப் இட் as it is இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ் கிடைக்கும் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போது நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ we got the value like ASC equal to 3730.6 into millimeter square ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் கான்க்ரீட்டில் அந்த காலமில் ஸ்டீலோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஓவராலாக அதாவது டோட்டலி எவ்வளோ ஸ்டீல் ஏரியான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு பட் நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ராட்ஸ் போடணும்னு தெரியணும்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏரியா ஹேஸ் டு பி டிவைடட் இன்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டீல் அதாவது ஏதாவது ஒரு டயமீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க எதர் 25 ஆர் 20 mm ரைட்டா எதை வேணாலும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் வை பிகாஸ் ஒரு காலம்னா 25 இருக்கணும் இல்லைனா 20 mm ராடு தான் போடணும் see if this is a column எப்போவுமே கார்னர்ஸில் 3 ராட்ஸ் 4 ராட்ஸ் போடுவோம் ஒருவேளை ஜாஸ்தி வந்துருச்சு நமக்கு இவ்வளோ நிறைய ராட்ஸ் அசைன் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா இன் பிட்வீனில் நம்ம ராட்ஸு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லைக் திஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஒரு 25 mm பார் எடுத்துகிட்டு அதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 5/4 d ஸ்கொயர் இல்லையா ஸோ ஹியர் d ஸ்கொயர் வந்து 25 mm ஸோ ஒரு 25 mm பார் அதோட ஏரியா இஸ் கெட்டிங் லைக் 490 mm ஸ்கொயர் ஸோ டோட்டல் ஏரியா divided by this area போட்டிங்கன்னா உங்களுக்கு you'll get number of bars can be provided in a column தெரிஞ்சு போச்சு so it is given like 7.6 which is equivalent to 8 ன்னு சொல்லிக்கலாம் so டோட்டலாக இந்த காலமில் how many number of rods can be placed அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 number of rods can be placed in a column is concerned ஓகேங்களா ஓகே இப்போ நம்பர் ஆஃப் ராட்ஸ் 8ன்னு தெரிஞ்சிச்சா இப்போது ஓகே as I said before இங்கே கவனிங்க இந்த காலமில் லைக் திஸ் இஸ் 400 திஸ் இஸ் 500 கிளியர் கவர் வந்து 40 mm எப்போவுமே கொடுக்கணும் நம்ம காலமுக்கு ஸோ திஸ் இஸ் கிளியர் கவர் ஓகே தட் இஸ் எவ்வளவு 40ன்னு கொடுத்தாச்சு ஸோ ஆல் சைட்ஸ் இப்போ நம்ம வந்து 40 mmன்னு சொல்லியாச்சு ஓகே இப்போது ஸோ as I told you before 8 mm see 8 rods 25 mm bar has been placed ஸோ 4 கார்னர்ஸில் ஃபஸ்ட்டு 4 ராட்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு பேலன்ஸ் ஒரு 4 இருக்குல்ல ஸோ அதையும் நான் இன் பிட்வீனில் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஓகே ஸோ இப்போ டோட்டலாக 8 mm ப்ளேஸ் பண்ணியாச்சு பட் அடுத்தது என்ன பண்ணணுன்னா லைக் லேட்ரல் டைஸ் அதாவது லேட்ரல் டைஸ்னால் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா லைக் திஸ் இஸ் யுவர் லேட்ரல் டைஸ் அதாவது இங்கே பாருங்கள் ஸோ இது இந்த ஹைட்டாக இருக்கிறது எல்லாமே longitudinal இந்த லேட்ரல் டைஸ் இருக்குல்ல இந்த லேட்ரல் டைஸோட திக்னஸ் தட் இஸ் டயாமீட்டர் நம்ம இப்போ டிசைன் பண்ணணும் டயாமீட்டர் டிசைன் பண்ணிவிட்டு இன்னொன்று ஹைட் அதாவது ஒரு டைஸும் இன்னொரு டைஸ்க்கும் உள்ள ஹைட் வந்து பக்கத்தில் வைக்க முடியாது லைக் பீம்ஸில் கூட பார்த்திங்கன்னா ஸ்டிரப்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸிங்கில் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் லேட்ரல் டைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இப்போ ஹைட்டும் நம்ம வந்து இது இந்த போட்டிருக்கோம் இல்லையா ஸ்டிரப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா அதோட டயாமீட்டரும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிரப்ஸ்க்கும் இன்னொரு ஸ்டிரப்ஸ்க்கும் இருக்கிற
டிஸ்டன்ஸையும் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லேட்ரல் டைஸு, the diameter of the ties, அந்த சுற்றி வருது இல்லையா, அதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும், திக்னஸ் எவ்வளோ இருக்கணும்னா ஒரு ரூல் இருக்குது. 1/4 of his ஒன் ஸ்டீல் பார். நம்ம ஸ்டீல் பாரோட டயாமீட்டர் என்ன சூஸ் பண்ணியிருந்தோம், 25 mmனு சூஸ் பண்ணியிருந்தோம். therefore 25 mm divided by 4 போட்டிங்கன்னா 6.25 மீட்டர்னு, மில்லிமீட்டர் மாதிரி, ஓகேயா, மில்லிமீட்டர். ஸோ இவ்வளோ இருக்கணும், இல்லைன்னா 6 mmக்கு கம்மியாக இருக்கணும். இது ரெண்டு தான் ரூல். ஸோ சாரி should not be less than 1/4 of its diameter. அப்படி இல்லைன்னா 6 mm விட ஜாஸ்தியாக தான் இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரப்ஸோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி 8 mm 10 mm தான். ஸோ should not be less than 6 mmனு சொல்லியாச்சு. ஸோ ப்ரொவைட் 8 mm diameter ties. ஓகே, ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. அதாவது ஸ்டிரப்ஸ் மாதிரி இருக்குல்ல, காலமுக்கு ஒரு ஒன்றா போடுறோம் இல்லையா, லேட்ரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அது வந்து டயாமீட்டர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணலான்னு ஒரு ரூல் இருக்குது. த பிச்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி டைஸ் should not be less than the following. என்னென்னா லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன், நம்மளோட டைமென்ஷன் என்ன, 400 x 500. இதில் எது லீஸ்ட்னு சொல்கிறீங்க, இதுதான் லீஸ்ட். ஸோ லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் தான் அதோட டிஃப்ரென்ஸ் இருக்கணுமா. அப்படி இல்லாட்டி 16 into diameter of the bar, 16 into நம்ம டயாமீட்டர் சூஸ் பண்ணோம் இல்லையா, அது எவ்வளோ, அதோட வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 400 நமக்கு வருது. அப்படி இல்லைன்னா மூணாவது கேஸு 300 mm இருக்கணும். அதை விட, அதாவது என்னென்னா இந்த மூணுத்துலேயும் வர வேல்யூஸை விட கம்மியாக வரக்கூடாது. அதாவது ப்ரொவைடட் 300 mm விட கம்மியாக வரக்கூடாது. ஓகேயா, should not be less than the following. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா 400ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ, லைக் பீம்லலாம் பார்த்திங்கன்னா 100 மினிமம், மேக்ஸிமம் 250 or 350ன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிறதுனால இதுலேயும் நம்ம 300 mm எடுத்துக்கிறோம். இப்போது ஃபைனலி ப்ரொவைட் 8 mm டயா, 300 mm center to center distance. The arrangement of the reinforcement is shown in figure. அதாவது என்னென்னா லிசன், இப்போ வந்து இது வந்து இந்த இப்போது இந்த பெருசு இருக்குல்லையா, நம்மளது ரெக்டாங்குலர் தானே, ஓகே, இந்த பெருசு வந்து 250 mm, தட் இஸ் 25 mm டயாமீட்ரு. இது போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கிராஸ் இது போட்டிருக்கிறது வந்து லைக் இது வந்து 25 mm டயா. இந்த சுற்றி போட்டிருக்கோம்லம்மா, அது வந்து பார்த்திங்கன்னா 8 mm. இந்த ரெண்டு ராட் போட்டிருக்கோம்ல, இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300. ஓகே, அவ்வளோதான், டிசைன் முடிஞ்சிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.